நிச்சயமா கர்த்தர் உன் கூட இருக்கிறார். Certainly the Lord is with you. நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. They say you are now the blessed of the Lord. உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறவர்கள் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லணும். So this is how people should testify about you and me. அல்லேலூயா. Hallelujah. ஆபிரகாம் சீமானாய் இருந்தார் என்பதற்காக ஈசாக்கு வேலை செய்யாமல் இருக்கல. So in no place we find that Isaac did not work just because Abraham is very rich. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது, so when Lord bless us, அந்த ஆசீர்வாதத்தை தடுக்க யாராயிலும் செயல்பட்ட விட்டுடணும். so if someone is trying to stop that blessing, you just leave it. ஏன்னா because அந்த ஆசீர்வாதத்தை விட, so beyond that blessing, அதை ஆசீர்வதிக்கிறவர் தான் எனக்கு முக்கியம். the Lord who bless, he is important. அல்லேலூயா. Hallelujah. ஊழியம் செய்கிறவர்கள் உண்மையாய் பரிசுத்தமாய் தாழ்மையோடு இருந்து மற்றவர்கள் குறைகளை பேசி திரியாமல், மற்றவர்களுடைய குறைகளை தூற்றி திரியாமல் ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்து செயல்படும் போது நிச்சயம் கர்த்தர் அவர்கள் வேலைக்கு தக்க கூலியை தருவார். Praise be to God. Now let us head to the word of God directly. அதே போல பந்திய குறித்த காரியங்கள் கூட மறுபடியும் சொல்றேன். So I am reiterating the things upon the Holy Communion. இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் பார்க்கிறார். Lord knows the situation. ஆக So சீக்கிரம் முடிவுக்கு வரும், the lockdown சீக்கிரம் முடிவுக்கு வரும், நம்ம பந்தி எடுக்கலாம். So the lockdown will come to end soon and we will have our Holy Communion again. இந்த பார்சல்ல அனுப்புறது அதெல்லாம் நம்ம சபையில கிடையாது. So we don't have the habit of sending that via parcel. ஏன்னா பந்திங்கிறது ஒரு விளையாட்டு காரியம் கிடையாது முதல்ல. Because commemorating a Holy Communion is not a playful task. சிலர் வைராக்கியத்துக்கு பந்தி எடுத்து சாபத்துக்குள்ள போய்டுவாங்க. So some with their zeal they take the communion and they are into curse. அப்படி எல்லாம் செய்ய நான் விரும்பல. So I don't like to do that. நம்ம வாட்ஸ்அப் இதிலேயே பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவர்கள் சொன்ன அந்த பதிவும் போட்டிருந்தோம். So even we have posted the message of Pastor Thomas Raj in our WhatsApp group. நானும் ஷார்ட்டா ஒரு விளக்கம் ஏற்கனவே கொடுத்திருக்கிறேன். So already I have given you a definition on the same previously. சூழ்நிலைகள் மாறும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். The situation will change and the God will do mighty things. சரி, இன்றைக்கு காலையில Today morning ஒரு செய்தியாக அல்ல, it is not like almost a sermon, ஒரு ஆலோசனையாக சில காரியங்களை சொல்ல வாஞ்சிக்கிறேன். but I would like to say you some counseling. ஆதியாகமத்தின் புத்தகம் The book of Genesis 26ஆம் அதிகாரம் chapter 26 28ஆம் வசனத்தின் மேல் பகுதி, verse 28, the first part. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். But they said, we have certainly seen that the Lord is with you. அல்லேலூயா. Hallelujah. நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். But they said, we have certainly seen that the Lord is with you. 29ஆம் வசனத்தின் கீழ்ப்பகுதி. So the later part of verse 29. நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். You are now the blessed of the Lord. நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். You are now the blessed of the Lord. என்ன அருமையான வார்த்தை அல்ல அது. See what kind of a beautiful verse it is. முதல்ல சொல்றாங்க, அதுவும் எப்படி சொல்ற அந்த வார்த்தையை பாருங்களேன், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார். So see the phrase, they say, we have certainly seen that the Lord is with you. நிச்சயமா உன் கூட இருக்கிறாரு. So certainly he is with you. உண்மையிலே இந்த சாட்சி எவ்வளவு அருமையா இருக்கு இல்லையா? So this is a very good testimony. நிச்சயமா கர்த்தர் உன் கூட இருக்கிறார். Certainly the Lord is with you. நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. They say you are now the blessed of the Lord. உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறவர்கள் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லணும். So this is how people should testify about you and me. Hallelujah. Hallelujah.
உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லணும், நிச்சயமாய் கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். So about you and me, the people should say, certainly we have seen that the Lord is with you. நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே The peop- அப்படின்னு சொல்லணும். The people should say, you are now blessed of the Lord. நாம் ஜெபிக்கலாம். Let's pray. அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை துதிக்கிறோம். இந்த காலை வேளையில நாங்கள் ஆலோசனையாக பார்க்க போகிற இந்த காரியங்களை நாங்கள் தெளிவாய் விளங்கிக் கொள்ளும்படிக்கு கர்த்தர் விளக்கி காண்பிக்க ஜெபிக்கிறோம். ஆம் தகப்பனே, கேட்கிறவர்கள் தெளிந்த சிந்தையோடு கேட்டு காரியங்களை உள்வாங்கி உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் இரக்கம் செய்யும். எங்களை பார்த்து சொல்லணும், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார். நீர் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லும்படிக்கு நாங்கள் உமக்கு பிரியமானவர்களாய் இருந்து இப்படிப்பட்ட நல் வார்த்தைகளை எங்களை குறித்து சொல்லும்படிக்கு நாங்கள் நடந்து கொள்ள கிருபை தாரும். உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம், இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. ஒரு மனிதனை தேவன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறார்? So how does God bless a man? அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அந்த மனுஷன் எவ்விதமாய் இருக்கிறான்? So how the man is so that he get the blessings from the Lord. இதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். This is the topic with which we are going to deal today. ஹல்லேலூயா. Hallelujah. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. ஆதியாகமம் The book of Genesis 26:12 வாசிக்கலாம். chapter 26 verse 12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். Then Isaac sowed in that land and reaped in the same year 100-fold, and the Lord blessed him. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் விதம். So how does God bless a man? எப்படியெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? So how will a God bless a man? அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அந்த மனுஷனும் எப்படி இருக்கணும்? So what the quality that the man should have that he get blessings from the Lord? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிலர் வேலை செய்வார்கள். So some does their job. அந்த வேலையின் நிமித்தமாக அவர்கள் ஆசீர்வாதம் பெறுவார்கள். And by their job they will be blessed. பிசினஸ் செய்வார்கள். They'll do their business. அந்த பிசினஸ்ல ஆண்டவருக்கு உண்மையா இருக்கும் பொழுது அதிலே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். So when they are truthful in the work they do, they'll be blessed. ஊழியம் செய்வார்கள். People will do ministry. அந்த ஊழியத்திலே அவர்கள் உண்மையாய் இருக்கிறதின் நிமித்தம் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். Because they are truthful in their ministry, the Lord will bless them. இப்படித்தான் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். So this is how the Lord bless a man. இந்த இடத்திலே ஈசாக்கை குறித்து நாம் பார்க்கலாம். So here we are seeing about Isaac. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். So Isaac sowed in that land. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் Because the Lord blessed him, அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். he reaped in the same year 100-fold. இதுல நம்ம என்ன புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள போகிறோம் என்றால், So what do we infer from this? நன்றாய் அந்த காரியத்தை கவனிங்க. So listen to the thing very carefully. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். So Genesis 13:2. ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். Abraham was very rich in livestock, in silver and in gold. ஆபிரகாம் எப்படிப்பட்டவராய் இருந்தாரா? So who was Abraham? சீமானாய் இருந்தார். He was very rich. ஈசாக்குக்கு
பெண் பார்க்க போகும் பொழுதும் எலேசர் இதே வார்த்தையை சொல்லுகிறார். So when they went to find a bride for Isaac, even Eliezer repeated the same words. அப்படியானால் ஆபிரகாம் ஒரு பெரிய சீமான். Which means Abraham was by then a very rich man. ஆபிரகாம் சீமானாய் இருந்தார் என்பதற்காக ஈசாக்கு வேலை செய்யாமல் இருக்கல. So in no place we find that Isaac did not work just because Abraham is very rich. நல்லா விளங்கி கொள்ளணும். So understand clearly. சில பெற்றோர் வசதியானவர்களாய் இருக்கிறார்கள் என்பதினாலே பிள்ளைகள் வேலை செய்யாது. So because the parents are rich, the children will not work. பிள்ளைகள் சுயமாய் சம்பாதித்து முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு சிலருக்கு இருக்காது. So some parents will not have this thought that my child should stand in his own leg. ஆனால் ஈசாக்கு அப்படி அல்ல. But Isaac was not the same. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, Scripture clearly ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். Scripture says Isaac sowed in that land. ஈசாக்கு தன்னுடைய வாலிப பருவத்திலேயே அவன் உழைக்கிற ஒரு மனுஷன் என்பதை அறிந்து கொள்ள முடியும். So we can easily know that Isaac was a man who works even when he was very young. ஆண்டவர் ஆபிரகாமை சோதிக்கும்படியாக உன்னுடைய மகன் ஈசாக்கை பலியிடு என்று சொன்னார். So in order to test Abraham, the Lord said, sacrifice your son. இந்த சம்பவம் நம் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். We all are familiar with this passage. ஆண்டவர் சொல்லிட்டார், Lord said, ஆபிரகாம் வேலைக்காரர்கள் ஈசாக்கு ஆபிரகாம் எல்லோரும் போறாங்க. So Abraham, Isaac with all their maids and maidens, he's going there. மலையின் அடிவாரம் வந்த பிறகு So after they reached the place, வேலைக்காரங்களை நிறுத்திறாரு. he stopped his servants. கழுதையின் மேல் இருந்த விறகுகளை ஈசாக்கின் மேல் ஏற்றுகிறார். So he is placing all the wood that was on the donkey in the place of Isaac, in Isaac. இந்த ஈசாக்கு அந்த விறகுகளை சுமந்து கொண்டு மலையின் மீது போகிறார். Now Isaac is carrying all the wood. இதை வைத்து ஒரு காரியத்தை நாம் விளங்கிக் கொள்ளலாம். So from this what do we infer? ஏற்கனவே அந்த ஈசாக்கு சுமைகளெல்லாம் சுமந்து வேலை செய்தபடியினால் தான் இந்த காரியத்தை ஆபிரகாம் சொல்லுகிறார். Because Isaac was used to it, he used to carry. Abraham is now placing the burden on Isaac. அந்த இடத்திலே ஈசாக்கு ஒரு வார்த்தையும் சொல்லல. So Isaac never denied. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, If you clearly see, ஒருத்தரை பலியிட்டு எரிக்கணும்னா அதுக்கு எவ்வளவு விறகு ஆகுங்கிறத யோசிச்சு பாருங்க. you know how much wood does it need for a sacrifice? அவ்வளவு விறகுகளை ஈசாக்கு சுமந்து போகிறார்னா, So if Isaac is carrying that much of wood, இது சாதாரண காரியம் இல்லை. this is not an easy task. இன்னைக்கு இருக்கிற பசங்க கிட்ட ஒரு கடைக்கு போயிட்டு வாடா அப்படின்னு ஒரு வேலை வாங்குறது பெரிய கஷ்டமா இருக்கு. So today it is very difficult to ask a child to go to a shop and get some things. அதுவும் ஒரு முறை போயிட்டு வந்துட்டான் அப்படின்னா, If at all he has gone once, பிறகு அம்மா சொல்லுவாங்க, then mother would say, டே தேங்காய் மறந்துட்டேன்டா, so I forgot some other grocery things. தேங்காய் வாங்கிட்டு வந்துடுறா. Please go and get me that. அதுக்கு அவன் என்ன சொல்லுவான்? What will he reply for that? எல்லார் வீட்லயும் தான் நடக்குது. This is common in every house, right? அதுக்கு அவன் அடிப்பான் பாருங்க, அதுக்கு அவன் அரை மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவான். And for that he will preach for அத half முதல்ல an hour. சொல்லக்கூடாதா? Why don't you say that எத்தனை முறை before? போயிட்டு வர்றது? How many times do I have to travel forth and back? என்னென்னமோ சொல்லுவான். He will say many things. ஆனா இங்க ஈசாக்கின் மீது அவ்வளவு விறகுகளை ஏற்றி வைக்கிறார்கள். அவன் அந்த மலையின் மீது சுமந்து கொண்டு போகிறான். And Isaac is carrying all the wood and he is traveling over the hill. அப்படியானால் அவன் வாலிப வயதிலேயே சுமை சுமந்து செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் செய்திருக்கிறான் என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். Which means it is very easy to understand that he has worked even when he was very young. ஆக ஈசாக்கு தகப்பனார் ஆஸ்தியுடைய சீமானாய் இருந்தாலும் வேலை செய்து உழைக்கிற ஒரு மனுஷனாக ஈசாக்கு இருந்திருக்கிறார். So we see Isaac as a man who works even his father is very rich. அல்லேலூயா. Hallelujah.
இன்னைக்கு வேலை செய்யாம எப்படி ஆசீர்வாதம் வரும்? So today people ask me, without working, how can I get a blessing? வேலையே செய்யாம இது வருமா? So without working, can I get அது this? வருமா? Can I get that? இப்படி இருக்கலாம், So can I be like அப்படி this? இருக்கலாங்கிற கற்பனை தான் நிறைய பேருக்கு இருக்கு. So we imagine things. நம்முடைய கற்பனைகள் நிறைவேறணும்னா வேலை செய்யணும். So if your thought should come true, we have to work. அவன் வேலை செய்தான். He worked. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. வேலை செய்தபடியினாலே Because he worked, அந்த வேலைகளிலே கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். the Lord blessed him in his work. பிசினஸ் செய்தா அந்த பிசினஸ்ல அவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்கும் பொழுது அந்த பிசினஸை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். If someone does a business and if he is likely to God, the Lord will bless him. ஆசீர்வதிப்பார். This is how the Lord will bless a man. அல்லேலூயா. Hallelujah. நான் சிலரை பார்த்ததுண்டு. So I have seen some people. என்ன பிரதர், காலேஜ் முடிச்சிட்டீங்களா? So brother, did you complete your college? காலேஜ் முடிச்சிட்டேன். He said, yes, I completed. இங்க வேலைக்கு போறீங்களா? So are you going to your job? இல்ல, ஒரு நல்ல வேலை வரும் அப்படின்னு ஜெபம் பண்ணி இருக்கிறேன், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். So he would say, no, I have prayed for a good job and I'm waiting for it. அடுத்த வருஷம் பார்க்கும்போது In the next year when we see him, என்ன பிரதர் வேலை கிடைச்சிச்சா? so if we ask, so brother, are you going to your job இல்ல, now? அந்த வேலைக்காக தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். He said, no, I'm praying for that job. சீக்கிரம் கிடைச்சிடும். Soon I will get it. 10 வருஷம் பொறுத்து After 10 years. வேலை கிடைச்சிச்சா? So did you get a job? இல்ல, அதே வேலைக்காக தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். He said, no, I'm still praying for that particular job. கிடைச்சிடும். I'll get it. உண்மையிலேயே அந்த நபர் ஒரு பரிதாபமான நபர். So I say it is to be pitied. இப்போ நான் ஒரு நல்ல வேலை எதிர்பார்க்கிறது தவறு இல்லை. I don't say expecting a good job is something wrong. அந்த வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டுட்டேன். So we apply for it. அது கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணிட்டேன். So I'm praying that I have to get the job. இருந்தாலும் But still, அந்த வேலை கிடைக்கும் வரையிலும் in the meanwhile, ஏதாகிலும் ஒரு சாதாரண வேலையாவது செய்யணும். it is not wrong to do at least some minimal job. அது வரும் வெயிட் பண்ணோம்னா நமக்கு சோம்பேறித்தனம் தான் வரும். If you keep on waiting, then we'll be idle. எந்த வேலையாவது செய்யணும். Any job we get, we have to do it. அதெல்லாம் பிரஸ்டேஜ்லாம் பார்க்க கூடாது. So don't look for prestige and all. பிரஸ்டேஜ்லாம் பார்த்துட்டு இருந்தா ஒருபோதும் முன்னேற முடியாது. So we can never ever progress in our life. செய்யணும். We have to do. ஏதாவது ஒரு வேலை செய்யணும். Any job that we get, we have to do. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. என்னுடைய தகப்பனார் 85 மரித்தார். So my father passed away in 85. பிறகு நாங்க கொஞ்சம் துன்மார்க்கமா இருந்து பிறகு ரட்சிக்கப்பட்டோம். So we were in the earlier days we were bad, but yes, we were saved. ரட்சிக்கப்பட்ட உடனே After we were saved, எங்கேயாவது வேலைக்கு போனோம். any place I have to go to job. முதல் வேலைக்கு போனது ஹோட்டல்ல. So first I went to a hotel for a job. வெக்கத்தை விட்டு சொல்றேன், தட்டு கழுவுற வேலை தான். So I had the job of cleaning the dishes. ஆனா ஸ்டார் ஹோட்டல்ல தட்டு கழுவணும். But that was in Star Hotel. நம்ம கலெக்டர் படிச்சுட்டு கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்க. So am I educated or what? இல்லையே. No. ஆனா சில நேரங்கள்ல எதுவுமே படிக்காத ஆளுக்குள்ளதான் பயங்கரமான பெருமைகள்லாம் இருக்கும். So to the person who is never educated, he will have so much of pride in him. ஆனா அந்த நாட்கள்ல நான் அப்படி யோசிச்சிருந்தா சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டிருக்கும். But at that time, if I had that thought, then I would not have money to eat. வேலைக்கு போய் செய்தோம். So yes, I worked. படிப்படியா கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த இடத்திலேயே உயர்த்தினார். So step by step, God gave me a progression in my life and He made me ஒரு exalted. மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது, So when Lord wants to bless a man, முதலாவது அந்த மனுஷன் கர்த்தருக்கு பிரியமானவனாய் இருக்கணும். so first he must be likely to God. இரண்டாவது, Second, ஏதாயிலும் ஒரு வேலை கண்டிப்பா செய்யணும். surely he must do some or the other job.
இப்போ வயதான காலங்கிறது வேற. So if you are older, that is different. உழைக்க வேண்டிய காலம் எல்லாம் உழைச்சாச்சு. So you have earned. இப்போ வயசாயிடுச்சு. Now you are older. நான் அவங்கள பத்தி பேசவே இல்லை. And I am not speaking about them. ஆனா வாலிப வயதுல சோம்பேறித்தனத்தை வளர்த்துக்கிட்டு தன் வாழ்க்கையை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறவர்களுக்காக பேசுறேன். But this is to the people who are sitting idle in their young age. அல்லேலூயா. Hallelujah. ஆக ஈசாக்கு ஒரு உழைக்கிற ஒரு மனுஷன். So Isaac is a man who works. என்ன செய்தான்? What he did? விதை விதைத்தான். He sowed in that land. ஆண்டவர் பார்த்தார். The Lord saw. ஆசீர்வதிச்சார். He blessed. எத்தனை மடங்கு? How? In what fold did he bless? 100 மடங்கு ஆசீர்வதிச்சார். Isaac was blessed 100-fold. எப்பவுமே ஒரு மனுஷன் ஆசீர்வாதம் பெற்று வளரும் போது என்ன நடக்கும்? So whenever a man gets blessings and increase in his life, what will happen naturally? பொறாம வந்துரும். People will envy him. அங்க இவருக்கு அதான் வந்துருச்சு. And it is the same for Isaac. அடுத்த 2 வசனத்தை வாசி. The next 2 verses says, அவன் ஐஸ்வர்யவானாகி வரவர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. என்னவா? what the verse says? பெலிஸ்தியர் அவன் மீது பொறாமை கொண்டான். The Philistines envied him. அல்லேலூயா. Hallelujah. கிறிஸ்தவன் இன்னொரு கிறிஸ்தவன் வளர்ச்சியை கண்டு பொறாமப்பட்டா இவன் கிறிஸ்தவனா இருக்கிறான், ஆனா உள்ள இருக்கிற ஆவி பெலிஸ்திய ஆவியா இருக்கு. So if one Christian is envying about the progression of another Christian, I say he is a Christian for name's sake, but still he has the spirit of a Philistine. அல்லேலூயா. Hallelujah. பொறாமப்பட்டாவே போச்சு. So if you envy, that's அங்க it, ஒரு it's gone. பிசாசு இறங்கிடுச்சுன்னு அர்த்தம். Which means you have a spirit of evil. யாருக்குள்ளலாம் பொறாமை இறங்குதோ கூடவே பிசாசின் ஆவி இறங்குதுன்னு அர்த்தம். So if you have envy, which means you have an evil spirit. அடுத்தது என்ன நடக்குது? The verse says, வாசிங்க. அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அவ்வளவுதான். That's it. என்ன ஆவி பாருங்க. See what kind of a spirit is that? அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார். So the Philistines had filled all them with the earth. இந்த பொறாம பிடிச்சவனுடைய செயல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அறிவு பூரணமாவே இருக்காது. So if you see a man who's envying, whatever he thinks does not make sense at all. இப்ப அதை மண்ணை கொட்டாம அதை யூஸ் பண்ணிருக்கலாமா இல்லையா? Instead of filling it with earth, he could have at least used it. இந்த பொறாமையில செயல்படுறவெல்லாம் பாத்தீங்கன்னா அறிவோடவே செயல்பட மாட்டான். So you know, envy blinds their eyes. இப்போ இதை மூடிட்டான். So now it is filled. சரி, அடுத்து என்ன நடக்குது? அப்படி கீழே வாசிட்டுவாங்க. Next what happens? அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். சரி, இப்போ நீங்க இந்த வாஸ்ட் வரும்போது ஒரு காரியம், தகப்பனுடைய துறவுகள் தகப்பனுடைய துறவுகள் அப்படி வந்துகிட்டே இருக்கு. So we see that it is the well of his father. இப்போ இங்கேயும் துறவை தோண்டினாங்க, வந்து மறுபடியும் பிரச்சனை பண்ணாங்க. Again they made problem. விட்டுட்டாரு. He left. அடுத்தது Next. ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலை வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள். அதையும் விட்டாங்க, வேறொரு துறவை வெட்டினார்கள். அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்தனா என்று பெயரிட்டான். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன்,
நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். சரி, இப்போ நீங்க ஒரு காரியம் நல்லா கவனிக்கணும். So now you have to listen this. இந்த ஈசாக்கு தகப்பனாகிய ஆபிரகாமுடைய துறவை தான் மறுபடியும் சீரமைக்கிறார். Now Isaac is digging the well which his father Abraham was there. ஆனா அதை குறித்து வாக்குவாதம் பண்ணுகிறார். But there is a quarrel about it. இப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. Now if you listen. எங்க அப்பா வெட்டின அந்த துறவை நான் சீர் பண்றேன். So my father is digging a well and I am going there again. இதுக்கு ஒருத்தன் வந்து பிரச்சனை பண்றான். So someone is making a problem out of it. நான் என்ன பண்ணுவேன்? What will I do? என்ன பண்ணுவேன்? What I would do? உண்மையே சொல்லணும். Truly. இது எங்க அப்பா லேண்ட். This is my father's அப்பா place. வெட்டின கிணறு. This is the well that my father has எங்களுக்கு dug. தான் இது சொந்தம். So obviously this is mine. எந்த அளவுக்கு முடியுமோ போராடுவேன். So to whichever extent I can, I will quarrel. ஆனா ஈசாக்கு நன்றாக தேவனை அறிந்த ஒரு மனுஷன். But Isaac knows God well. வெச்சுக்கிடான்னு விட்டு போயிட்டான். He said, you just have it. He left out. மறுபடியும் பிரச்சனை விட்டுட்டான். Again the same problem he மறுபடியும் left. பிரச்சனை விட்டுட்டான். Again the same problem he left. மறுபடியும் பிரச்சனை விட்டுட்டான். Again the problem he left. மறுபடியும் பிரச்சனை இல்ல. And at last there was no problem. சரியா? இப்போ ஒரு காரியத்தை நல்லா கவனிக்கணும். Now please listen this. ஈசாக்கின் ஆசீர்வாதத்திலே மண்ணை போட்டார்கள். So people filled his blessing with sand. அதை மூடினார்கள். They filled it completely. தடுத்தார்கள். They made an obstacle there. ஈசாக்கோடு இருந்த தேவனை அவர்கள் ஒன்று செய்ய முடியல. But they couldn't stop the Lord who was with Isaac. அல்லேலூயா. Hallelujah. இன்னொன்னு என்னன்னா, ஈசாக்கு எங்கெல்லாம் துறவுகளை தோண்டுகிறாரோ அங்கெல்லாம் நீரூற்றை கண்டார். You can also see wherever Isaac's digging a well, he saw the running water there. அல்லேலூயா. Hallelujah. நன்றாய் ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ளணும். So please understand this. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது, So when Lord bless us, அந்த ஆசீர்வாதத்தை தடுக்க யாராயிலும் செயல்பட்ட விட்டுடணும். so if someone is trying to stop that blessing, you just leave it. ஏன்னா Because அந்த ஆசீர்வாதத்தை விட so beyond that அதை blessing, ஆசீர்வதிக்கிறவர் தான் எனக்கு முக்கியம். the Lord who bless, he is important. அல்லேலூயா. Hallelujah. ஆசீர்வாதத்தை விட So, ஆசீர்வதிக்கிறவர் தான் எனக்கு முக்கியம். so beyond this blessing, the one who bless is important. அவர் தான் நான் எங்க போனாலும் என் கூட இருக்கிறாரு. Because wherever I go, நான் he is with எந்த me. இடத்திலே தோண்டினாலும் அவர் ஆசீர்வதிக்கிறார். Wherever I dig, he is blessing. தேவனுக்கு மகிமை உண்டாகும். Praise be to God. ஈசாக்கு அப்படிதான் போனான். So this is how Isaac went. அதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? So what do we get from this? அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். The Lord will bless us. நம்ம உழைக்கணும். We have to work. வேலை செய்யணும். We have to do a job. கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். Truly the Lord will bless us. எப்படி ஆசீர்வதிப்பார்? And in what way அந்த will he bless வேலையில ஒரு us? உயர்வை தருவார். He will give us a promotion. அந்த வேலையில நல்ல பேர் எடுக்க கர்த்தர் கிருபை செய்வார். He will make us to earn a good அங்க name. சம்பள உயர்வு வரும். He will give us an இப்படி increase in the salary. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். So this is how the Lord will ஒரு bless us. பிசினஸ் செய்தா Say you are doing a அந்த business. பிசினஸ்ல உண்மையா இருந்தா If you are truthful to the Lord, ஆண்டவர் அங்க the ஆசீர்வதிப்பார். Lord will bless us. அதுல ஒரு உயர்வை தருவார். He will exalt us. அநேக ஆர்டர்கள் கிடைக்கும். Probably we'll get many இந்த orders. விதத்திலே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். So this is how the Lord will bless us. பொறாமை வரதான் செய்யும். Obviously people will envy us. ஆனா ஒரே ஒரு காரியம், But just one thing. இந்த பொறாமை This envy என்னுடைய ஆசீர்வாதத்தை மூடி போடலாம். probably it may stop my blessing. அதுல மண்ணை போடலாம். So it may fill it with earth. ஆனா ஆசீர்வதிக்கிறவருக்கும் எனக்கும் உள்ள ஐக்கியத்தை ஒண்ணும் பண்ண முடியாது. But it cannot do anything to the fellowship that me and the Lord has who blesses me. ஆசீர்வதிக்கிறவரே என் கூட இருந்துட்டான்னா அப்புறம் என்ன பிரச்சனை? So when the one who blessed me is with me, what problem do I have? அல்லேலூயா. Hallelujah. இப்போ இது எனக்கு 10 ரூபா ஆசீர்வாதம்னு வச்சுங்களேன். So probably this is a 10 rupees blessing. ஒருத்தன் வந்து இதுக்கு தடை பண்றான். So a man is stopping it. இதை
வலுக்கட்டாயமா பிடுங்குறான். So he's taking that, he's sneezing that away from me, seizing. போன்னு விட்டுணும். I'll just say, okay, seize it. கோடி கணக்கில் கொடுக்குறவர் தான் நம்ம கூட இருக்கிறாரு. So probably the Lord who gives us, who blesses us with us. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். So I hope you'll understand. ஹalleluya. Hallelujah. அவரே நம்ம கூட இருக்கிறாரு. When he is with us, ஆசீர்வதிக்கிறவரே நம்ம கூட the இருக்கிறாரு. one who blesses is with us. ஈசாக்கு எங்கெல்லாம் துறவை வெட்டினானோ அங்கெல்லாம் நீரூற்றுகளை கண்டான். Wherever Isaac dig a well, the Lord blessed him. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. இப்படியே போன பிறகு So as he was going in this way, இந்த பகைத்தவர்கள் எல்லாம் ஈசாக்கின் இடத்துல வராங்க. the people who envied, all these people came to வாசிக்கலாம் Isaac 26 இருந்து. from 26. அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாக பிகோலும் கேராரிலிருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். யார் சொல்றா? Who says this? துரத்தி விட்டவர்கள் சொல்றாங்க. இப்போ The people who made him run away are saying, இல்லப்பா நிச்சயமா கர்த்தர் உன் கூட இருக்கிறார். so certainly we have seen that the Lord is நீ with you. எங்க போய் உட்கார்ந்தாலும் அந்த இடம் ஆசீர்வாதமா மாறிடுது. Wherever you go and sit, the Lord is blessing that place. இப்படிதான் கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிப்பார். So this is how the Lord will bless a man. எந்த துறையில என்ன வேலையை செய்யறோமோ, So in whatever place you work, தேவனுக்கு உண்மையாய் இருந்து அந்த வேலையை உண்மையாய் செய்யும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். if you are truthful to your work and the Lord will bless you. பிசினஸும் அதே மாதிரி. And it is the same applies for a business. ஈசாக்கு கர்த்தர் அப்படியாய் ஆசீர்வதித்தார். So Isaac was blessed by the Lord in this way. அவனை பகைத்தவர்கள் தான் இப்ப சொல்றாங்க, So the people who envied him are saying now, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். we have certainly seen that the Lord is with you. அடுத்து சொல்றாங்க, Next they say, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. you are now the blessed of the Lord. ச்சே, என்ன ஒரு அருமையான வார்த்தை இல்ல? See what kind of a beautiful verse it is. புறஜாதியும் அதை சொல்லிடுவான், The Gentile will easily say it, நம்மால் சொல்ல மாட்டான். but our own men will not say that. அவன் வந்து சொல்றான் பாரு. He is saying, ஆக ஒரு மனுஷனை கர்த்தர் இப்படிதான் ஆசீர்வதி. so this is how the Lord will bless a man. எனக்கு வேலை கிடைக்கும், He'll say, I get a நான் job. இதுக்காக ஜெபம் பண்ணிட்டேன், I'm praying for this. அந்த வேலை தான் கிடைக்கும், Only that job I'll அந்த get. வேலை தான் கிடைக்கும். Only that job I'll 10 get. வருஷம் 10 years. அந்த வேலை கிடைக்கல. You did not get the job. நான் விசுவாசத்தோட ஜெபம் பண்றேன், So I'm praying with a அது faith. கிடைக்கும், I'll get that. அது கிடைக்கும், I'll get that. அது கிடைக்கும். I'll 20 get வருஷம் 20 years by now. எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கிறேன், So I have registered in employment வரும். office. I'll get that. அது வரும், I'll get this. அது வரும். I'll get that. அப்புறம் அது ஒரு 10 வருஷம். So 10 years for that. அப்புறம் ஒரு நாள் இன்டர்வியூ வந்தது. So he got an interview one day. அந்த இன்டர்வியூ அந்த லெட்டர் வாங்கி படிச்சா, So when he's reading that, இவங்க தாத்தாவுக்கு ரெஜிஸ்டர் பண்ணது இப்போ வருது. சும்மா சொல்றேன். so that's a very old letter. கண்டிப்பா வேதத்தை அறிந்தவர்கள் ஏதாயிலும் ஒரு வேலை கண்டிப்பா செய்யணும். So anyone has a good knowledge about scripture, they know that they have நல்ல to do வேலை a work. கண்டிப்பா கிடைக்கும். Truly you will get the work that you இல்ல, desire இதே for. வேலையை செய்யற வேலையை நல்ல வேலையாய் உயர்த்தி தேவன் அந்த இடத்துல மகிமைப்பட வல்லவராய் இருக்கிறார். Or it is up to the Lord to bless you on the work that you are doing currently. கண்டிப்பா கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்னு இருந்தா ஏதாயிலும் ஒரு வேலை செய்யணும். So it is mandatory that you have to work if you say that you are a child of மறுபடியும் God. சொல்றேன், நான் வயதானவர்களே சொல்லல, I am not speaking about the elderly people. வயதானவர்களே சொல்லல. Not about the elderly ones. அவங்க உழைக்க வேண்டியதெல்லாம் உழைச்சு முடிச்சாச்சு. So their days are done. ஆக இன்னைக்கு அநேக ஜனங்கள் வாலிப பிள்ளைகள் கூட அவர்கள் எதிர்பார்த்த அந்த வேலை தான் வரணும்னு பிடிவாதமா இருந்து நாட்களை வீணாக்கி விடுகிறார். So today people are wasting their days because they have to get the job that they கிடைக்கிற desire. வேலையை செய்வோம். So whatever job you get, you just do. நல்ல வேலை வரட்டும். We will get the good job.
இல்லைன்னா இதே வேலையை நல்ல வேலையா ஆண்டவர் மாத்திடுவார். Else it is up to the Lord to bless us in the work that we are doing currently. சரி, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. ஆக ஈசாக்கினுடைய தகப்பனார் ஒரு நல்ல வசதி படைத்தவர் என்பதற்காக அவன் வேலை செய்யாம இல்லை. So Isaac was not idle just because his father is very rich. வேலை செஞ்சான். Yes, he worked. கண்டிப்பா வேலை செய்யணும். And truly we have to work. அடுத்ததாக Next. இப்போ அந்த வேலை, பிசினஸ், அந்த காரியங்கள் பார்த்தோம். So we saw about the job, we saw about the business. இப்போ பிசினஸ் செய்யறவன பிசினஸ்ல தான் ஆசீர்வதிப்பார். So if you are doing a business, the Lord will bless you in that. வேலை செய்தவங்க என்ன வேலை செய்றாங்களோ அதுல உண்மையா இருக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதி. If you are doing a job, if you are truthful to that job and the Lord will bless you in that job. இப்போ ஊழியத்தை குறித்து, ஊழியர்களை குறித்து ஒரு காரியங்கள் பார்க்கலாம். So we will see about the ministry and the ministers of God. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 Corinthians chapter 3 8ஆம் வசனத்தை வாசி. verse 8. மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள், அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். சரி, இங்கே பவுல் சொல்லுகிறார், நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறான். So Paul clearly says, now he who plants and he who waters are one. அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுகிறான். And each one will receive his own reward according to his own labor. முதலாவது ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ளணும். So first understand this part. நான் ஏற்கனவே சொன்னேன், வேலை செய்கிறவன் அந்த வேலையை உண்மையா செய்யும் போது, உண்மையா இருக்கும்போது ஒரு உயர்வு வரும், கர்த்தர் ஆசீர்வதி. So if you are true to your work, the Lord will exalt you. பிசினஸ் செய்கிறவர்கள் பிசினஸ்ல தேவனுக்கு உண்மையா இருந்து உண்மையா செய்யும் போது அங்க ஆசீர்வதிக்கிறார். If you are true to your business and the Lord will bless your business. இப்போ ஒரு ஊழியக்காரனை ஆசீர்வதிக்கணும்னா எப்படிதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? So how will the Lord bless his own ministers? அந்த ஊழியக்காரன் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். So that minister of God should be very truthful to the Lord. அவன் வேலை தேவனுக்கு பிரியமானதா இருக்கணும். So whatever he does, it should be likely towards Lord. அவனுடைய வேலை பிரியமா இருந்தால் அதற்கு தக்கதான கூலியை அவன் பெறுகிறான். If his job pleases the Lord, he will receive his own reward. அந்த வேலைக்குரியதான பலன்களை அவன் பெறுகிறான். He will receive his reward. இப்போ ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கப்படணும்னா கண்டிப்பா விசுவாச ஜனங்களால தான் அந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்படணும். If a minister of God should be blessed, it is by his believers. ஆசீர்வாதம் அப்படின்ன உடனே டைரக்டா பணத்துக்கே போய் நிற்க கூடாது. So immediately don't go towards that money. பரிசுத்தமா இருக்கிறாரா? Say if he is ஒரு holy. ஊழியக்காரர் பரிசுத்தமா இருக்கிறாரா? So if a minister of God is holy, அதற்கேற்ற பலனை, கூலியை தேவன் தருவார். the Lord will bless him according to his work. ஒரு ஊழியர் உண்மையாய் இருக்கிறாரா? If he is truthful, அதற்கேற்ற பலனை, ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். that reward he will get from the Lord. தாழ்மையாய் இருக்கிறாரா? Is he humble? அதற்கேற்ற பலன், ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். The Lord will bless him with that reward. இப்படித்தான் எல்லா ஆசீர்வாதமும் பலனாக, கூலியாக தேவன் தருகிறார். So this is how the Lord gives them the reward. ஒரு ஊழியக்காரர் என்றால் கண்டிப்பா ஜனங்கள் நிமித்தமாகத்தான் அவர் ஆசீர்வதிக்கப்படுவார். So a minister of God will be blessed by the believers. அவர் உண்மையா இருப்பாரு. He will be truthful. கர்த்தர் ஆசீர்வதிச்சு அவரை உயர்த்துவார். The Lord will bless him. The Lord will promote him. இன்றைக்கு அநேகர் குற்றப்படுத்துகிறது என்ன அப்படின்னா, So what is the most accusation today? இப்படி ஆயிட்டார் பத்தியா, So today, did you see how he இவர் is? இப்படி ஆயிட்டார் பத்தியா. See how he is? இந்த குறை சொல்லுகிறவர்கள் முக்கால்வாசி யாருன்னா கிறிஸ்தவர்களும் ஊழியர்களும் தான். So who is the one who is accusing? They are Christians in the midst of God. அல்லேலூயா. Hallelujah. நம்ம யோசிக்கணும், என்ன யோசிக்கணும்னா, What should we think is குறை that? சொல்றதை விட Instead of accusing, நான் ஆண்டவருக்கு உண்மையா இருந்து ஊழியம் செய்தேனால், so if I am true to my work and the Lord, என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். the Lord will bless me also. இதத்தான் யோசிக்கணும். This is what we should think.
அவங்க இவங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. So all these comparisons we don't have. ஒருவர் அதிகமா காணிக்கை வாங்குறார், தசம்பாகம் வாங்குகிறார் அப்படின்னா So if someone is getting a lot of அந்த tithe, காணிக்கை தசம பாகத்துக்குரிய கணக்கை அவர் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பார். so he has to submit that accounts to the Lord. நீ இயேசுநாதரா மாற வேண்டிய அவசியம் இல்லை. You need not turn like a அது அவர் Jesus. பார்த்துக்குவார். It is the Lord's work. நம்முடைய வேலை என்ன? What is your work? ஆண்டவரே, Lord, நான் இன்னும் உமக்கு பிரியமா இருக்கணும். I have to be more likely to you. என் வேலைக்கு தக்க கூலியை நான் பெறும்படிக்கு என்னுடைய வேலையில நான் ஜாக்கிரதையா இருக்கணும். So I have to be very careful in my work. என்னுடைய வேலையில உண்மையா I இருக்கணும். have to be very truthful in என்னுடைய my work. வேலையில நான் தாழ்மையா இருக்கணும். I have to be very humble in my என்னுடைய work. வேலையில நான் பரிசுத்தமா இருக்கணும். I have to be holy in my work. இததான் சிந்திக்கணும். This is what we should think. அதாவது கர்த்தர் எனக்கு கற்றுத்தந்த ஒரு பாடம். So the lesson that the Lord taught me, இப்ப நான் அதுல பர்ஃபெக்ட்டா இருக்கிறேன்லாம் சொல்ல வரல. I am not saying that I am perfect now, ஆனா பர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு விரும்புறேன். but I desire to be perfect. கவனிங்க. Listen, இப்போ ஒரு மனுஷன் வேலைக்கு போறார். say a man is going to a work. 8 மணி நேரம் அவரு 8 hours. வேலையில இருக்கணும். He must be there in the work for 8 hours. இப்போ ஒரு டீச்சர் வேலைன்னு எடுத்துங்களேன். Say it's a work of a teacher. அவரு ஸ்கூல் போயிட்டார். So now he's in the school. 8 மணி நேரம் அங்க வேலை செய்யணும். For 8 hours he should work. இந்த 8 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு அவர் வீட்டுக்கு வர்றார். So after this 8 hours he's coming back home. ஞாயிற்றுக்கிழமையில சபையில எல்லாம் கூடி வராங்க. So Sunday everyone is gathering in the church. இப்போ ஊழியர்களாகிய என்னை போன்றவர்கள் சில காரியம் சொல்லுவோம். So pastors like me, we used to say certain ஒரு things. நாளைக்கு 1 மணி நேரமாவது ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்றோம். We will say for one day at least an hour we should 1 pray. மணி நேரமாவது வேதம் வாசிக்கணும்னு சொல்றோம். We say at least for an hour we should read the scripture. இப்போ 8 மணி நேரம் வேலைக்கு போகிற ஒரு டீச்சர் இந்த காரியத்தை செய்யும் பொழுது எக்ஸ்ட்ரா 2 hours ஆகுது. So a teacher who is going to his job for 8 hours plus 2 hours is getting added. இப்போ நான் ஊழியம் செய்யறேன். So now I am doing a ministry. 8 மணி நேரம் ஊழியத்தின் காரியங்களை செஞ்சுட்டு விசுவாசிக்கு சொன்ன அந்த 2 காரியமும் எக்ஸ்ட்ரா 2 hours நான் செய்யணும். So say I am doing a ministry for 8 hours, which means what I said to my believers, that 2 hours also I should do that. உண்மையா இல்லையா? Is it true or not? இப்போ டீச்சர் வேலைக்கு போறாங்க. They are going to a teacher work. 8 மணி நேரம் வேலை செய்யறாங்கல்ல. They are working for 8 hours. அந்த 8 மணி நேரம் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி பசங்களை ஸ்கூலுக்கு விடுறது. So they should arrange their own kids. அப்புறம் அந்த டீச்சர் வேலை முடிஞ்ச உடனே அவங்களை கூட்டு வர்றது. They have to get them back. இதெல்லாம் 8 மணி நேரத்துக்கு முன்னாடி பின்னாடி செய்யறது. So these are happening before and after the 8 மணி 8 நேரம் hours. கரெக்ட்டா அவங்க அந்த வேலையை செய்றாங்க. But that particular 8 hours they 1 are மணி doing their நேரம் work. ஜெபிக்கிறது 8 மணியோட அதிகமான ஒரு நேரம் அது. So that 1 hour of prayer is an additional task. பைபிள் படிக்கிறது அதிகமான ஒரு நேரம் அது. The scripture reading is an additional task. அப்படியானால் ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லுகிறன்னா என்ன செய்யணும்னா அந்த 8 மணி நேரம் கர்த்தருக்காக கண்டிப்பா ஊழியத்துக்காக ஒதுக்கிதான் ஆகணும். Say if I am saying you that as a pastor even I should do the same. ஹல்லேலூயா. Hallelujah. அந்த 2 hours எக்ஸ்ட்ரா அது. So that is an additional 2 hours. 2 hours எக்ஸ்ட்ரா அது. So it's an additional 2 hours. உண்மையிலேயே நான் இந்த காரியத்தை யோசிக்கும் பொழுது எனக்கே வெட்கமா இருந்தது. So when I was thinking about that I was ashamed. உண்மையிலேயே சொல்ல போனா செய்யல நான். So truly I didn't do that. அந்த 8 மணி நேரத்துல இல்லாத வேலையெல்லாம் செய்யறது. So we do everything in that 8 hours. இத பண்றது அத பண்றது அங்க போறது இங்க வரது எல்லா வேலையும் செஞ்சிட்டாங்க. This that everything I do in that 8 hours. விசுவாசிங்க ஜெபிக்கிற மாதிரி 1 hour ஜெபிக்கிறது. So 1 hour like a believer prays. அப்புறம் ஆசீர்வாதம் இல்லாம இருந்துகிட்டு Then without blessing. அவன் சரியில்லை. He is not right. சரியில்லை. He is not right. அவன் வாங்குறான். He is getting இவன் that. விக்கறான். He is selling அவன் அத it. பண்றான். He is getting that. Facebookல வந்து அப்படியே கொட்டி தீக்கிறது. Everything we post in the Facebook. இதுதானே நீங்க நடந்துட்டு இருக்குது. So this is happening today. இதுல இன்னும் ஒரு சிலர் உண்டு. And even some people. இந்த சாட்சி எல்லாம் சொல்லுவாங்க. When they testify. சாட்சி சொல்லும்போது பாத்தீங்கன்னா
நான் ஒரு தேவையோடு வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். They'll say, with the need I was praying in home. அப்பொழுது ஒருத்தர் கதவை தட்டினாரு. So someone was knocking at my door. திறந்து பார்த்த உடனே ஒரு பையன் என்கிட்ட கொடுத்தாரு. So he gave me a bag. நான் வாங்கிட்டு உள்ள வந்தேன். So I stepped in. அதுல சூடா பிரியாணி இருந்தது. So I had biryani. இன்னைக்கு தான் சாட்சி. This is the testimony that we have today. அதுல பிரியாணி இருந்தது. I had biryani there. உள்ள கட்டுக்கட்டா கொஞ்சம் பணம் இருந்தது. So we had some money in there. நான் உடனே வெளியே போய் பார்த்தேன். So immediately I went out and saw. அது கொடுத்தவர் வயதானவர் எங்க போனார்னே தெரியல. So he was very older man, but I couldn't spot him nowhere. ஆனா வந்தது ஜீசஸ்ன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சது. But I know that the one who came is Jesus. அவர் எப்பயா வயசானாரு? When he got old. எல்லாமே சொல்ற சாட்சி வயசானவர் வந்தாராம். So everyone say older man turned up. And he is Jesus. முடிய நீளமா வச்ச வயசாயிடுச்சுன்னா அர்த்தம். So if he has a long hair, that doesn't mean that he is older. Okay? வயசானவர். நல்லா கவனிங்க. Now listen. யாருக்கோ எங்கேயோ ஒரு காரியம் நடந்திருக்கலாம். So it might have happened. நான் கூட சில நேரங்க சாப்பாடு இல்லாம ஜெபம் பண்ணி இருக்கிறேன். So I have prayed for food. எனக்கு அறிமுகமானவர்கள் அந்த நேரத்துல ஏதாவது கொண்டு கொடுத்துருக்குறாங்க. So the people whom I know, they had given me yes. இதுக்காக டெய்லி உட்கார்ந்துக்கிட்டு So for this reason every day, ஆண்டவரே இன்னைக்கு யாராவது தரணும். Lord, today someone should provide me காலைல this. தின்னாச்சு. So morning is over. மதியானம் யாராவது தரணும். But for noon I have to மதியம் get தின்னாச்சு. this. So noon is over. நைட் யாராவது தரணும். For night someone should provide நைட் me. தின்னாச்சு. Night is over. மறுபடியும் நாளைக்கு காலைல. Again next day morning. வருமா? Will you get? வருமா? Will you get it? நல்லா விளங்கி கொள்ளணும். தேவை உள்ள இடத்துல தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார். So where there is a need, the Lord will do a miracle. 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்தார். So the loaves of bread and fish, the Lord blessed it for 5,000. அற்புதத்துக்கு ஒரு தேவை இருந்தது. Because there was a need for that ஏன்னா miracle. இத்தனை பேர் எங்கும் போய் வாங்க முடியாது. These people cannot go and some. வாங்குவதற்கும் பணம் கிடையாது. They don't have money for it. அவங்க சோர்ந்து போவார்கள். They'll get tired. ஆகவே அங்க அற்புதம் நடந்தது. So there was a need, the miracle happened. சமாரியாவுக்குள் போகும் பொழுது In Samaria, அங்க சமாரிய ஸ்திரியோட ஆண்டவர் பேசும் பொழுது when Lord was speaking with the Samaritan அங்கே woman, அற்புதம் நடக்கல. no miracle அங்க happened. சாப்பாடு வாங்க ஹோட்டலுக்கு போயிட்டாங்க. They went to a hotel to get the food. அல்லேலூயா. Hallelujah. ஆக தேவையுள்ள இடத்துல தான் ஆண்டவர் அற்புதம் So செய்வார். where there is a need, the Lord will இன்னைக்கு do a சிலர் என்ன miracle. யோசிக்கிறாங்கன்னா Some people are thinking that ஊழியமும் செய்யறது கிடையாது. they don't do the ministry. எதுவும் செய்யறது கிடையாது. They don't do anything. வீட்டுல உட்கார்ந்துட்டு ஆண்டவரே அவருக்கு ஒரு வயதானவரை அனுப்பி பிரியாணியும் கட்டுக்கட்டா பணம் கொடுத்தா மாதிரி எனக்கும் தரணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபித்து கொண்டிருக்கிற ஆட்களும் இப்ப இருக்கிறாங்க. So today we have people who pray like the Lord, the same way you did miracle to him, do the same to me today. ஒரு நாள் ஒருவர் சொன்னாரு. So a person came to me and said, ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். Lord called me to the ministry. ஆண்டவர் சொன்னார் 8 லட்சம் விசுவாசிகளை உனக்கு தருவேன்னு சொன்னாரு. Lord said he will provide me with 8 lakh believers. சந்தோஷம். I said okay fine. கொடுத்தா நல்லதானே, நம்ம வேணாம்னு சொல்றோம். So I will be glad if Lord provides you. இந்த 8 லட்சம் பேர் வர்றதுக்கு நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கற? So what is the step that you are taking for those 8 lakh believers to come in your place? ஒண்ணும் பண்ணல. He said nothing. I அப்புறம் didn't do எப்படியா anything. வருவாங்க? Then how will they come? இன்னைக்கு சிலருடைய இப்ப நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா நான் கேள்விப்பட்ட சில காரியம் கஷ்டமா இருந்தது, அதனால தான் சொல்றேன். I'm saying you because these are the things that I heard and I was disheartened. ஆக ஊழியம் செய்யும்போது So when you do a ministry, நல்லா விளங்கி கொள்ளணும். please listen carefully. ஒரு உலகத்து மனுஷன் ஒரு வேலைக்கு போனா 8 மணி நேரம் வேலை செய்றாங்க. So a worldly man works for 8 hours. நான் 8 மணி நேரம் வேலை செய்யறேன்னா ஆண்டவருடைய ஊழியம். So in the ministry of God, am I working for 8 hours? சுவிசேஷம் சொல்லுகிறதா இருக்கட்டும், Be it an evangelist. ஜெபிக்கிறதா இருக்கட்டும், So say you're praying. வேதம் வாசிக்கிறதா இருக்கட்டும், Say you're reading the scripture. ஆண்டவருக்காக 8 மணி நேரம் கரெக்டா செஞ்சிடணும். So 8 hours sharply you have to do that work. எக்ஸ்ட்ரா 2 hours கண்டிப்பா செய்யணும். ஏன்னா ஜனங்களுக்கு நம்ம சொல்றோம்.
The next additional 2 hours you have to do it because you are the one who preached. ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணியான்னு கேக்குறோம். So we are asking, did you pray for ஒரு an மணி hour? நேரம் வேதம் வாசிச்சியான்னு கேக்குறோம். I am asking, when did you pray for a... அவர்கள் 8 மணி நேரம் வேலை செய்து எக்ஸ்ட்ராவா அந்த 2 hours செய்றாங்க. So they are doing their 8 hours work and additional 2 hours they are இது taking for ஆண்டவர் this. உணர்த்தின காரியம். And the Lord made me realize it. இப்போ நான் இதெல்லாம் செய்யறேன் அப்படின்னு நான் சொல்ல வரல. I am not saying that I am doing all ஆனா this, முடிஞ்ச அளவுக்கு செய்ய விரும்புறேன். but I desire to do it. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். And the Lord is blessing me. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். The Lord is blessing me. ஆக ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஜனங்கள் மூலமா தான் ஆசீர்வாதம். So to the one who is doing the ministry of God, by his believers, they are blessed. அவர்கள் வேலைக்கு தக்க கூலியை ஆண்டவர் தருகிறார். And each one will receive his own reward according to his own labor. ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த கூலியை அவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதை ஆண்டவர் அவர்களிடத்திலே கணக்கு கேட்பார். And the Lord will surely ask for an account on how they are using that இப்போ reward. என்கிட்ட வரக்கூடியதான தசம்பாகம் காணிக்கை இருக்கட்டும், இதுக்கு நான் கண்டிப்பா ஆண்டவர் கணக்கு கொடுக்கணும். So for the offerings and the tithe that I get, I have to provide an account to the Lord. என்னுடைய வேலை சரியா இருக்குமானாலும் So if my work is right, என்னுடைய ஆசீர்வாதமும் சரியா இருக்கும். even my blessings would be right. ஆக நான் பார்க்க வேண்டியது என்னதான் நான் பார்க்கணும். So I have to test and examine myself நான் first. சரியா இருக்கேனா, Am I right? உண்மையா இருக்கேனா, Am I truthful? தாழ்மையா இருக்கேனா, Am I humble? அது சரியா ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கரெக்டா பயன்படுத்துறேன். So am I using the blessings that the Lord has given me? அதற்கேற்றார் போலதான் என்னுடைய ஆசீர்வாதங்கள் மற்ற காரியங்கள் இருக்கு. So according to that, I'll get the blessings. ஆக நன்றாய் கவனிக்கணும். So please listen carefully. வேலை கண்டிப்பா செய்யணும். We have to work for sure. சிறிய வேலையோ பெரிய வேலையோ அல்லது பெரிய வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நாட்களை வீணடித்து சோம்பேறிகளாய் இல்லாமல் கண்டிப்பா கிடைக்கிற ஏதாகிலும் வேலையை செய்யணும். So to the people who are expecting your own job, in the meantime, whichever job you get, you just do. பிசினஸ் செய்கிறவர்கள் அந்த பிசினஸ்ல ஆண்டவருக்கு உண்மையா இருந்து உண்மையா செய்யும்போது நிச்சயம் ஆசீர்வாதம். If you are truthful to your business, the Lord will bless you. ஊழியம் செய்கிறவர்கள் உண்மையாய் பரிசுத்தமாய் தாழ்மையோடு இருந்து மற்றவர்கள் குறைகளை பேசி திரியாமல், மற்றவர்களுடைய குறைகளை தூற்றி திரியாமல் ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்து செயல்படும் போது நிச்சயம் கர்த்தர் அவர்கள் வேலைக்கு தக்க கூலியை தருவார். If you are doing the ministry of the Lord and when you please the Lord will bless you with your own reward. ஆனா கண்டிப்பா ஊழியம் செய்கிறவர்கள் 10 hours ஊழியம் கர்த்தருடைய காரியத்துல கண்டிப்பா ஈடுபடணும். So surely for 10 hours you have to indulge yourself in the work of the Lord. கண்டிப்பா இருக்கணும். Surely you have to do that. ஆமா, அதெல்லாம் இல்லாம நான் ரொம்ப பர்ஃபெக்ட் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது. So without that, don't claim yourself as a perfect one. இப்போ நானே பர்ஃபெக்ட் இல்ல. So I am not perfect. இந்த 10 hours நானே சரியா அதுல நான் கரெக்டா இல்ல. So I am not perfect in that 10 hours. ஆக என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். So this includes me as well. நான் ரொம்ப பர்ஃபெக்ட் எல்லாம் சொல்ல வரல. I am not portraying myself to be perfect. அப்படி இருந்தோம்னா So if we are like that, நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். truly the Lord will do mighty things. நம்மள பார்த்து சொல்லணும். About us, they should say. என்ன சொல்லணும்? What should they say? நிச்சயமா கர்த்தர் உம்மோடே இருக்கிறார். Certainly we have seen that the Lord is with you. நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. You are the blessed one of the Lord. நம்மள பார்த்து சொல்லணும். About us, they should say. அப்படியாக நம்முடைய கிரியைகள் காணப்படும். And we should work in that way.